திருச்சியில தான் தன்னுடைய முதல் பிரச்சாரத்தை தமிழக முதலமைச்சர் வந்து தொடங்கினாரு. தற்பொழுது நன்றி உரையும் திருச்சியில இருந்தே தொடங்கினாரு. இது எப்படி பாக்குறீங்க உங்க மண்ணில தொடங்குறத? திருச்சி கிழக்கு தான் விஜயோட தளபதியோட இலக்கு. சரிங்களா? மாண்புமிகு முதலமைச்சர் வருது, இந்த மாதிரி மக்கள் பொதுக்கூட்டம் நடக்க போகுது, அதுக்கான வேலைப்பாடுகளை பாருங்கன்னு சொல்லி எங்களை நம்பி கொடுத்துருக்காங்க. நாங்கள் எல்லாமே அதுக்கான வேலைகள் நடத்திட்டு வந்துட்டு இருக்கிறோம். ஸோ ஆரம்பத்துலேருந்து இப்போ முடிகிற வரைக்குமே திருச்சி கிழக்கு தான் தங்க தளபதியோட இலக்காவே இருக்கு. ஸோ அதனால அது வெற்றியாக தான் அமையும். இந்த அளவுக்கு இப்ப தளபதியை நாளைக்கு எதிர்பார்க்குறீங்க? வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சா? எல்லாமே சிறப்பாக முடிஞ்சிருச்சா? இல்லை, அதுக்கான வேலைப்பாடுகள் பகுதியளவு ஃபுல்லாக முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். இருந்தாலும் மக்கள் வெள்ளம் இன்னும் இப்போ கூட வெளியில தான் நிற்கிறாங்க. ஸோ அவங்களால இன்னும் வர முடியல. நாளைக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் வெள்ளம் இன்னும் அலமோதும். ஸோ அதற்கான போதிய பாதுகாப்பும் காவல்துறை அவர்கள் வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்குறாங்க. கரெக்டாக இருக்கு. திருச்சி கிழக்குல மீண்டும் யாரு நிப்பான்னு நினைக்கிறீங்க? வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கு? அதை இறங்கிட்டாரு, இப்ப வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கும்? இல்லை, அதற்கான முடிவுகள் எல்லாமே தலைமை தான் முடிவு பண்ணும். தலைமை கொடுக்குற உத்தரவுக்கு நாங்கள் எல்லாருமே கட்டுப்படுவோம், அவ்வளோதான். தலைமை யாரை சொன்னாலும் நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் கோஆபரேட் பண்ணி நாங்கள் அதுக்கான வழிகள் செஞ்சு கொடுப்போம், அவ்வளோதான். மீண்டும் மிகப்பெரிய வெற்றி அடையும். ஆனால் கேள்வியே நீங்கள் கேள்வியே தப்பு. கண்டிப்பாக வெற்றி தான் அடையும், கண்டிப்பாக வெற்றி அடையும், மாபெரும் வெற்றி அடையும், அவ்வளோதான். நாளைக்கு எந்த ஒரு பயமும் இல்லாம மக்கள் வரலாமா இந்த இடத்துக்கு, இந்த திடலுக்கு? கண்டிப்பா வரலானே. அதாவது தளபதி வந்து இப்ப தற்போதைய முதலமைச்சர் அவர் வந்து வேட்பாளராக இருந்தப்பயே மக்கள் எந்தவித பயமும் இல்லாம பாதுகாப்பா வந்தாங்க. ஸோ இப்போ ஒரு அரியாசனில் உட்காந்துருக்காரு. அப்போ மக்கள் வந்து முழு பாதுகாப்போட வரலாம். ஸோ அதுக்கு எந்தவித தயக்கமும் தேவையில்லை. அதற்கான போதிய பாதுகாப்பும் காவல்துறை வந்து சரியான பாதுகாப்பு எங்களுக்கு கொடுத்து வழங்கிட்டு இருக்காங்க. நன்றி நன்றி. ஆனா தன்னுடைய தேர்தல் பிரச்சாரத்தை திருச்சியிலிருந்து தொடங்கினாரு. இப்ப வெற்றி பெற்றுட்டாரு. நன்றி உரையை அதே திருச்சியிலிருந்து தொடங்குறாரு. எப்படி இருக்கு உங்களுக்கு உங்க மண்ணுல இருந்து தொடங்கும் போது? வணக்கண்ணே. திருச்சின்றது எப்பவுமே ஒரு திருப்பு முனையான இடம்னு சொல்லுவாங்க. பாரம்பரியமா இது திருச்சி ஒரு மண் வந்து ஒரு திருப்பு முனையான மண். பல அரசியல் களம் கண்ட மண் இது ஆக்சுவலி. ஸோ தளபதி அவர்கள் வந்து இங்க இருந்து அவரோட பயணத்தை தொடர்ந்து மிகப்பெரிய வாகை சூட்டியிருக்காரு. ஏன்னா மாமன்னர் வாகை சூட்டின பாரம்பரியத்துல இருந்து அவரும் ஒரு வாகை சூட்டினது எங்களுக்கு பெரிய மகிழ்ச்சி. அவர் இன்னும் மென்மேலும் வளர எங்களோட வாழ்த்துக்கள். முதல்ல அடுத்து என்ன, நாளை அவருடைய வருகை எப்படி பாக்குறீங்க? எந்த அளவுக்கு எதிர்பார்க்குறீங்க? அவரோட வருகை வந்து மிகப்பெரிய வருகை. ஏன்னா முதல் வெற்றிக்கு அப்புறம் அவரோட முதல் உரையை கேட்கறதுக்காக மிக ஆவலோட இருக்கணும். அவரோட தொண்டனா ரசிகனா நாங்கள் ஒரு 20-25 ஆண்டுகள் அவரோட பயணிச்சிருக்கிறோம். ஒரு ரசிகரா இப்போ அவர் ஒரு தலைவனா பார்க்கறது வந்து எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷமா இருக்கு. அவர் கண்டிப்பா வந்து இந்த வருகை வந்து மிகப்பெரிய எழுச்சியான வருகையா இருக்கும். அவருக்கு ரொம்ப மிகப்பெரிய மக்கள் செல்வாக்கு இருக்கு, ஆதரவு இருக்கு, உங்களுக்கே தெரியும். அது கண்டிப்பா அது ரொம்ப சந்தோஷமான விஷயமா பாக்குறோம். திருச்சி கிழக்குல ராஜினாமா பண்ணாரு, அது எப்படி இருக்கு உங்களுக்கு? வருத்தமா இருக்கா? திருப்பி அந்த இடத்துல நிக்கிறவங்க அதே போல வாக்கு வாங்கி வெற்றி பெற முடியுமா? அது திருச்சி கிழக்குன்னு இல்லைண்ணே. அவர் வந்து ஆக்சுவலியா ஆஸ் பர் த கான்ஸ்டிடியூஷன் அவர் 2 இதுல நிக்கலாங்கிற ஆப்ஷன் இருக்கு. ஸோ அதனால நின்று அவர் வந்து ஜெயிச்சிருக்கிறாரு. அவர் சென்ற இடமெல்லாம் வெற்றி தான். அவர் பேரே உங்களுக்கு தெரியும், தளபதி விஜய். ஸோ விஜய் மீன்ஸ் வெற்றி. அவர் எங்க போனாலும் வெற்றி அடைவார். இந்த திருச்சி கிழக்குல ராஜினாமா செஞ்சதுங்கிறது வந்து பாத்தீங்கன்னா வருத்தம்லாம் இல்லை. அவர் தமிழ்நாட்டுக்கே இன்னைக்கு அவர் தான் முதல் நபர். ஸோ அவர் சென்னையில இருந்தாலும் சரி, திருச்சியில இருந்தாலும் சரி, அவர் எல்லாத்துக்கும் மக்கள் பணியாற்றுறதுக்கு தான் வந்திருக்காரு. ராஜினாமாங்கிறத நாங்க பெருசா அது ஒரு இதா இல்லை. எங்க இருந்தாலும் அது தளபதி கோட்டம் தான். அது தமிழ்நாடே தளபதி கோட்டங்கிறப்போ திருச்சி சென்னை அப்படின்ற நாங்க பாகுபாடுல அவர் எங்க நின்னாலும் அவர் யாரை கை காமிக்கிறாரோ அவர் மிகப்பெரிய வெற்றி அடைவார். கண்டிப்பா வெற்றி அடைவாங்க. கண்டிப்பா வெற்றி அடைவாங்க. அதே வெற்றியை பெறுவாங்களா திருச்சிக்கு? கண்டிப்பாண்ணே, கண்டிப்பா. ஆல்வேஸ் விக்டரி. விஜய் இஸ் மேன் ஃபார் விக்டரி. தேங்க்யூ தேங்க்யூ. நாளைக்கு உங்க ஊர் திருச்சிக்கு வராரு விஜய், எந்த அளவுக்கு எதிர்பார்த்திருக்கீங்க? நிறைய எதிர்பார்க்குறோங்க, நிறைய எதிர்பார்க்குறோம். நிறைய செய்வார், நல்லா செய்யணும், இன்னும் செய்வார்னு எதிர்பார்க்க திட்டங்களை போட்டிருக்காரு. நிறைய மக்கள் செய்வார் நல்லா. திருச்சியில நன்றி உரையை திருச்சியில இருந்து தொடங்கியிருக்காரு, எப்படி பாக்குறீங்க? தன்னுடைய பிரச்சாரத்தை இங்க இருந்து தான் தொடங்கினாரு. நல்ல ஆதரவு கொடுத்துருக்காங்கல்ல உங்களுக்கு. இது கிழக்கு தொகுதியில் நல்ல ஆதரவு கொடுத்துருக்காங்க. வரணும் எதிர்பார்க்குறோம், வரோம் வருவார். நாங்கள் எதிர்பார்க்குற அளவுக்கு இருக்கு. கண்டிப்பா வெற்றி பெறுவாங்க. வெற்றி உண்டு தான். கண்டிப்பா உண்டு. அது மாற்றம் இல்லை. நன்றி. நீங்க பேசுங்களா மேடம்? எப்படி இருக்கு திருச்சி வருகை? அவருடைய பிரச்சாரம் திருச்சியில இருந்து தொடங்கினாரு, இப்ப நன்றி உரையை திருச்சியில இருந்து தொடங்கிறாரு. உங்க ஊர்ல இருந்து எப்படி இருக்கு உங்களுக்கு? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தளபதி ஏரியா, அதனால அது நல்லாவே இருக்கும். முதலமைச்சர் தொகுதி, அதனால எங்க அண்ணன் வர்றது எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. அவர் எத்தனை டைம் வந்தாலும் எங்களுக்கு பெருமை தான். எப்பயுமே இல்ல, இப்பயும் இல்ல, எப்பயும் இல்ல, எப்பயுமே இருப்போம். எந்த அளவுக்கு எதிர்பார்த்திருக்கீங்க அவர் வருகைய? ரொம்ப ரொம்ப பெருசா எதிர்பார்த்துட்டு இருக்கோம். வார்த்தைங்கெல்லாம் இல்ல. அது எங்க அண்ணன் வர மாதிரி, எங்க வீட்டுல ஒருத்தவங்க வர மாதிரி, ஒரு வெளிநாட்டுல இருந்து எங்க அண்ணன் தம்பி எல்லாம் இப்படி வந்தா எவ்வளவு ஆர்வமா இருக்கும். அதோட மேலதான் இருக்கும். திருச்சி கிழக்குல ராஜினாமா பண்ணிருக்காரு, ஏதாவது வருத்தம் இருக்கா உங்களுக்கு?
இல்ல எங்க அண்ணன் அங்கிட்டும் பார்க்கணும் இங்கேயும் பார்க்கணும். அதனால எங்க அண்ணன் கரெக்டான முடிவு தான் எடுப்பாங்க. திருச்சியில வேற ஒரு வேட்பாளர் நின்னா தளபதி அளவுக்கு ஓட்டு வாங்கி வெற்றி பெற முடியும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா தளபதி யார கை காமிச்சாலும் எங்க உறவா நினைச்சு நாங்க போடுவோம், நாங்க சப்போர்ட் பண்ணுவோம், வெற்றி பெறுவாங்க. எப்படி இருக்கு இந்த 25 நாள் அவருடைய ஆட்சி? புது ஆட்சி, புதுசா இருக்கு, மக்கள் ஆட்சி, மன்னர் ஆட்சி இல்ல இது, மக்கள் ஆட்சி. அதனால நல்லா இருக்கு. 5 வருஷம் ஆட்சி நடத்துவாரா? இன்னுமே அவரு தான், இறக்க மாட்டோம் கீழே. அதுக்கு மேலயும் அவர்தான் எப்பவுமே இங்க கீழே இறக்க மாட்டோம் இன்னுமே அப்படி. ஏன்னா என் பிள்ளை சேஃப்டியா இருக்கணும், எங்க அண்ணன் இருக்கணும், என் பொண்ணுக்கு 8வது படிக்கிறாங்க, அவங்க பின்னாடி வாழ்க்கை சேஃப்டியா இருக்கணும். அதனால எங்க அண்ணன் இனிமே இறங்க மாட்டாரு. விமர்சனங்கள் நிறைய வருது. அது சும்மா போடுறவங்க போட்டுட்டு தானே இருப்பாங்க. இப்ப ஒருத்தவங்க நல்லா பெஸ்டா பண்ணிட்டு தானே இருப்பாங்க. இப்ப நான் நல்லாவே பேசுறேன், இந்த பொண்ணு என்ன தக்கூரி மாதிரி பேசுதுன்னு சொல்ல தானே செய்வாங்க. அதனால எங்க அண்ணனை பத்தி யார் வேணாலும் பேசலாம். எங்க வீட்டுல ஒருத்தவங்களை பேசினா நாங்க விடுவோமா? அதெல்லாம் யாருமே விட மாட்டோம். எங்களை மாதிரி பிள்ளைங்களை பொம்பளை பிள்ளைங்களை பெற்றவங்களுக்கு தெரியும். அப்போ கட்டாயம் வெற்றி பெறுவாங்க. வெற்றி பெறுவாங்கண்ணே, அதுக்கு மாற்றமே இல்ல. வச்சிருவோம் நாங்க எப்படியாவது. அதே ஓட்டு தளபதி வாங்கின ஓட்டே வாங்கிட்டு வரா. கண்டிப்பா அதோட கூட தான் வாங்குவாங்க. நன்றிக்கா. இந்த தடவை அந்த 18 இல்லைன்றதுக்கே அந்த 8க்கு எங்க அண்ணன் அந்த 10க்கு தடுமாறினது மறுபடியும் ரீ எக்ஸாம் வச்சிங்கன்னா 34 தொகுதி 234 தொகுதி எங்க அண்ணனா தான் இருக்கும். 134 தொகுதி அந்த அளவுக்கு கொண்டுட்டு வந்திருப்போம். ஆனா நாளைக்கு இங்க வராரு, திருச்சி உங்க ஊருக்கு வராரு விஜய், எப்படி இருக்கு உங்களுக்கு? எந்த அளவுக்கு எதிர்பார்க்குறீங்க? தலைவர் வரவேற்பாருங்க. ஒரு முதல்ல திருச்சிக்கு வராரு, அது மக்கள் சந்திப்புக்காக வராரு. ஒரு நல்ல விஷயங்க, வரவேற்கிறோம். திருச்சி மக்கள் வரவேற்கிறாங்க. ஆனா ஏற்கனவே பிரச்சாரத்தை திருச்சியில இருந்தா தொடங்குனாரு, இப்ப நன்றி உரையே திருச்சியில இருந்தா தொடங்குறாரு. இது எப்படி இருக்கு உங்களுக்கு? ஒரு சந்தோஷமான விஷயங்க. திருச்சியில ஆரம்பிச்சு திருச்சியிலே அவர் பண்றாருன்னா ஒரு ஆரோக்கியமான விஷயம், நல்ல விஷயங்க இது. ஆனா இப்ப இந்த 28 நாள் ஆட்சி எப்படி இருந்தது? 5 வருஷம் ஆட்சி ஆண்டு வரா. கண்டிப்பா 5 வருஷம் அவரு கடந்து போறதுக்கு எல்லா வாய்ப்பு இருக்குங்க. ஏன்னா இடையில எல்லா பிரச்சனையும் வருது போகுது, எல்லாத்தையும் கடந்து போவாரு. ஏன்னா நம்ம திருச்சி கிழக்கு ராஜினாமா பண்ணிருக்காரு, எப்படி இருக்கு உங்களுக்கு? திருச்சி கிழக்கு ராஜினாமா பண்ணியிருக்காரு, இருந்தாலும் திருச்சி கிழக்குல மீண்டும் அவருடைய கூட்டணி ஆட்சி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அதே வெற்றி பெறுவாங்களா? அதே வாக்கு பெறுவாங்களா? அவரால் யார் இருந்தாலும் கண்டிப்பா அதோட கூடுதலா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. இப்ப வெற்றி பெறுவாங்க. கண்டிப்பா அதோட கூடுதலா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. நன்றிண்ணா. ஆனா தன்னுடைய முதல் பிரச்சாரத்தை திருச்சியில இருந்து தொடங்கினாரு, அதே போல நன்றி உரையே திருச்சியில இருந்து தொடங்குறாரு. இது எப்படி பாக்குறீங்க இந்த செயலை? ஆக்சுவலி முதல் முறையாக வெற்றி பெற்று சிஎம்மா நம்ம திருச்சி கோட்டைக்கு வர்றாங்க. ஸோ எப்படி ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் பண்ணி ஒரு வின்னிங் பிரச்சாரத்தை ஸ்டார்ட் பண்ணாரோ அதே மாதிரி நாளைக்கு அஸ் சிஎம்மா திருச்சியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி இந்த 5 வருடத்தையும் பயங்கர ஒரு பிளானோட மக்களுக்கு நல்லது செய்யணுன்ற ஒரு நோக்கத்தோட இதை திருப்பி ஸ்டார்ட் பண்ணுறாங்க. கட்டாயம் அந்த பெனிஃபிட் நம்ம மக்களுக்கு கட்டாயம் கிடைக்கும்னு நினைக்கிறேன். வாழ்த்துக்கள் சிஎம் சார். இந்த 26 நாள் சிஎம் இருக்காரு, எப்படி இருக்கு ஆட்சி? மாற்றம் இருக்குன்னு நினைக்கிறோம். இன்னும் ஆக்சுவலி ஒரு ஷார்ட் பீரியட் தானே, இன்னும் நம்ம டைம் கொடுக்கணும். டைம் கொடுத்தா தான் அதோட பெனிஃபிட் நமக்கு இன்னும் ஒரு 5 மந்த்ஸ்க்கு அப்புறம் தெரியும். ஸோ இமீடியட்டாக எதையும் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது, டக்குன்னு சேஞ்ச் பண்ண முடியாது. எந்த ஒரு ஃபீல்ட்லையுமே ஒரு ஷார்ட் பீரியடில் எதையுமே நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. டைம் கொடுக்கணும். அந்த டைமுக்கான வெளிப்பாடு கட்டாயம் ஒரு 5 மாதத்துக்கு அப்புறம் தெரியும். ஸோ இப்போ பேசிக்காக தெரியுதுன்னு நினைக்கிறேன். அந்த 10 நாள்லேயே ஒரு சில விஷயங்கள் மாற்றங்கள் தெரியுது, நம்ம பார்க்கலாம். 5 வருஷம் முடிச்சிருவாரா? 5 வருஷம் ஆண்டுருவாரா? அதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குன்னு நினைக்கிறேன். திருச்சி கிழக்குல பதவி விலகி இருக்காரு, அது எப்படி இருக்கு உங்களுக்கு? வருத்தமா இருக்கா? இல்லை, எங்கே இருந்தாலும் சிஎம்னு ஆகிட்டார்ல. ஸோ இப்போ நம்ம மேபி சிஎம் ஆகலைன்னா நம்ம அந்த மாதிரி நம்ம தொகுதிக்கு நம்ம பார்க்கலாம். எப்படி இருந்தாலும் நம்ம தமிழ்நாட்டுக்கு அவர் தான். ஸோ இங்கே இருந்தாங்கன்னா இங்கே இருந்தானே எல்லாமே ஈக்குவல் தானே. திருப்பி அந்த தொகுதியில நிற்கிறாலே அதே வாக்கு வாங்குவாங்கன்னு நினைக்கிறீங்களா? மோர் தென் அதோட. ஏன்னா இப்போ சிஎம் ஆகிட்டாரு, டிவிக்கே தான் இப்போ ஆட்சியில் இருக்குது. இன்னொருத்தவங்களுக்கு கொடுத்து அது கொடுக்குறதுக்கு சார்க்கே சிஎம் சார்க்கே கொடுத்தா கட்டாயம் அதுக்கான இது பலன் திருச்சி மக்களுக்கு கிடைக்கும். நன்றி. ஓகே, தேங்க்யூ. நாளைக்கு உங்க ஊருக்கு இதே இடத்துக்கு விஜய் வராரு, எந்த அளவுக்கு நீங்க எதிர்பார்க்குறீங்க? எங்க மாமா வர்றதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான். அவர் சிஎம் இருக்காரு, எப்படி இருக்கு உங்களுக்கு? எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. இந்த உலகத்திலே நான் தான் ரொம்ப ஹாப்பி. ரொம்ப சிஎம் ஆண்டுடா. ஆட்சி ஆண்டு வரா, இந்த 5 வருஷம் ஆண்டு வரா. அதுக்கு மேலே ஆண்டுவாரு. அதுக்கு மேலே ஆண்டு கண்டிப்பா ஆடுவாரு. கண்டிப்பா. திருச்சி கிழக்குல ராஜினாமா பண்ணிருக்காரு, எப்படி இருக்கு? திருப்பி வரான்னு நின்னா ஜெயிப்பாங்களா? ஜெயிப்பாரு. ஜெயிப்பாங்களா? ஓட்டு போட சொல்லுவீங்களா? சொல்லுவோம். நீங்க சொல்லுங்க, எப்படி இருக்கு உங்க ஊருக்கு வராரு? சந்தோஷமா இருக்கு. சந்தோஷமா இருக்கா விஜய் வரது? கண்டிப்பா 5 வருஷம் ஆட்சி ஆண்டு வரா. ஆண்டுவாரு. ஆண்டு வரா, கண்டிப்பா ஆண்டு வரா. கண்டிப்பா.
சந்தோஷமா இருக்கு. சந்தோஷமா இருக்கு. அவர் வரணும்னு நாங்களாம் நினைச்சோம். எந்த அளவுக்கு எதிர்பார்க்கறீங்க நாளைக்கு அவர் வருகை? நாளைக்கு ரொம்ப எதிர்பார்க்குறோம். ரொம்ப ரொம்ப எதிர்பார்க்குறோம். ரொம்ப ரொம்ப எதிர்பார்க்கறீங்க. ஆமா, ரொம்ப சந்தோஷமா எதிர்பார்க்குறோம். சந்தோஷமா இருக்கு. ஆமா, ஆட்சி ஆண்டு வராமா 5 வருஷம்? ஆண்டு வர அடுத்தது அவரு தான் வருவாரு. அவரு தான் வருவாரு. ஆமா, திருச்சி கிழக்குல ராஜினாமா பண்ணிருக்காரு. எப்படி இருக்கு உங்களுக்கு? அது பண்ணாரு, விட மாட்டாரு திருச்சிய. வருவாரு. மறுபடியும் பிடிப்பாரு. அடுத்தது அவரும் வருவாரு. திருச்சி மறுபடியும் வருவாரு. திருச்சியில அவர் அளவுக்கு ஓட்டு விழுமா? விழுகும், கட்டாயம் விழுகும். விலகும். நிறைய குற்றச்சாட்டுல இருக்கிறாங்க. எப்படிமா பாக்குறீங்க? அதெல்லாம் சரியாக்கிடுவாரு. சரியாக்கிடுவாரு. சஸ்பென்ஸா சரியாக்குறாரு. அப்ப இந்த 25 நாள் இந்த 30 நாள் அவரோட ஆட்சி எப்படி இருக்கு? சந்தோஷமா இருக்கு. எல்லாத்தையும் அமைதியா இருந்து சாதிக்கிறாரு. சாதிக்கிறார். வெற்றிதான். வெற்றி தான். நன்றிமா. நன்றி, வணக்கம். ஆனா எப்படில இருக்கு உங்க தொகுதிக்கு வராரு நாளைக்கு தளபதி? எங்க தொகுதியில் என்ன, அவர் தொகுதி அது. அதான் அவர் நன்றி சொல்லவும் இங்கே தான் வராரு. ஃபர்ஸ்ட் போட்டிட்டது இங்கே தான். அவர் ராஜினாமா பண்ணியிருந்தாலும் அவர் திருச்சியை விட மாட்டாருங்கிறது தெரியும். திருச்சி மட்டும் இல்லைண்ணே, தமிழ்நாடு மொத்தமுமே அவர் தொகுதி தான். ஓகேவா? அவர் ராஜினாமா பண்ணிட்டாருங்கிறதுனா அவர் மேலே வருத்தம்லாம் இல்லை. அது இன்னும் ஸ்பெஷலாகவே இருக்கும். அதனால தான் ஃபர்ஸ்ட் மீட்டிங் இங்கே தான் வச்சாரு. நன்றி இங்கே தான் ஆரம்பிக்கிறாரு. வேற ஒன்றும் இல்லை. அதான் விஷயமே. 5 வருஷம் ஆட்சி நடத்த மாட்டாரு அப்படிலாம் சொல்றாங்க. 5 வருஷம்லாம் இல்லை. இனிமேல் வேற யார் ஆட்சியுமே இல்லை. கடைசி வரைக்கும் தளபதி ஆட்சி தான். தளபதி ஆட்சி தான். ஆமாம். பாதியில கலைய வாய்ப்பு இருக்கு அப்படின்றாங்க. கதை என்ன வேணா சொல்லலானே, உண்மை எல்லாருக்கும் தெரியும்ண்ணே. அதானே நடத்தி காட்டுவாரு பாருங்க. கட்டாயம் நடத்துவாரு. ஆட்சி நடத்துவாரு. கண்டிப்பா. இந்த 25 30 நாள் ஆட்சி எப்படின்னு இருக்கு? நல்லாவே சிறப்பா போகுது. இது வரைக்கும் அவர் சொல்லாததை தான் இந்த 25 நாளும் செஞ்சிருக்காரு. சொன்னது ஒண்ணுமே செஞ்சிருவாரு. ஆனா எப்படின்னு இருக்கு? திருச்சி வந்து கோலாகலமாக நம்ம திருவிழா மாதிரி இருக்குது, தீபாவளி மாதிரி இருக்குதுங்க. தீபாவளி மாதிரி இருக்குது. முக்கியமாக எங்களோட கழக தோழர்கள், பொதுமக்கள் அனைவருமே ரொம்ப நல்லா சப்போர்ட் பண்ணுறாங்க. அமைதியாக இருக்குது. எந்த ஒரு ஆர்ப்பாட்டம் எந்த இதுவும் இல்லாமல். மற்ற கட்சியினர் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ப்பாட்டம் அந்த இதெல்லாம் செய்வாங்க. அமைதியாக நடக்குது. திருவிழா மாதிரி இருக்குது எங்கள் திருச்சி. கண்டிப்பாக அன்றுவாருங்க. 5 வருஷம் முடிஞ்சிருமா? 5 வருஷம் என்னங்க, இனிமேட்டு வர்றது எல்லாமே தளபதியோட ஆட்சி மட்டும்தான். அது முக்கியமாக பெண் குழந்தைகளுக்கு முக்கியமாக பாதுகாப்புக்கும் எங்கள் தளபதி ஆட்சி. 5 வருஷம் முடிச்சாரு. 5 வருஷம் என்னங்க, 5 வருஷம் இனிமேட்டு வர்றது எல்லாமே அவரோட ஆட்சி தாங்க இனிமேட்டு. வேறு எந்த மாற்றமும் இல்லை.